அன்றைக்கு எங்க விட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். குயிக்கா நான் போயிட்டு மெய்யியல் தத்துவம் அதனுடைய ஒரு அறிமுகம் என்று சொல்லி பார்க்கும்போது நாங்க தத்துவத்தினுடைய தன்மை என்ன அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி மட்டும் நாங்க வந்து ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். தத்துவத்தினுடைய நேச்சர் ஆஃப் பிலோசபி. இப்ப ஒரு விஷயத்தை நாங்க ஒருத்தருக்கு தெரியாத ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை நாங்க விளங்கப்படுத்த போறோம். இப்ப யோசிச்சு கொள்ளுங்க. தெரியாத ஒரு விஷயம். இப்ப ஒரு யூரோப்ல இருந்து ஒரு வெள்ளைக்கார ஒருத்தருக்கு வந்து பலாப்பழம் அவர் பார்த்தது இல்லை. அந்த நாட்டுல பலாப்பழம் வளரக்கூடிய சான்ஸ் இல்லை. இப்ப ஓகே, போட்டோல நாங்க காட்டலாம். ஆனா அவருக்கு போட்டோ ஒன்றும் இல்லை. நாங்க வார்த்தையால வந்து பிலோசபி என்றா என்ன, அதோட நேச்சர் என்னன்னு நாங்க பார்க்கிறதுக்கு பலாப்பழத்தினுடைய நேச்சர் என்ன அப்படின்னும் போது நாங்க ஒவ்வொரு விஷயங்களை சொல்லுவோம். ஓகே, இவ்வளவு பெருசா ஒரு பழமா இருக்குமெண்டா அவரால் அதை புரிந்து இவ்வளவு பெரிய பழம் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஓகே, அந்த பழத்துல இருக்கக்கூடிய வெளியில பார்த்தோம்னு சொன்னா இப்படி முள்ளு முள்ளு மாதிரி இருக்கும். அது பச்சை கலர்ல இருக்கும். உள்ள நாங்க உடைச்சோம்னு சொன்னா அதுக்குள்ள வந்து மஞ்சள் மஞ்சளா சுளை சுளையா இருக்கும். அதுக்குள்ள அதனுடைய அந்த கொட்டைகள் இருக்கும். அது மஞ்சள் கலரா இருக்கும். இப்படி ஒவ்வொரு தன்மைகளை நாங்க சொல்லணும். ஒரு நேச்சரை நாங்க சொல்லி கடைசியா நாங்க சொல்லுவோம். ஓகே, அப்ப அவருடைய மைண்ட்ல ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு ஒரு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்க டிஸ்கிரைப் பண்றது, அந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ் தான் நாங்க இப்ப செய்ய போறோம். வந்து பிலோசபி என்றால் என்ன என்று அந்த கேள்விதான் பேசிக்கா நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப பிலோசபியுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி நாங்க பார்க்க தொடங்கினோம். அது ரைட். அப்ப அன்றைக்கு நாங்க பார்த்த விஷயங்கள் வந்து முதலாவதா நாங்க சொன்னது, நான் இனி தொடக்கத்துல இருந்து திருப்பி வரலாம். பிகாஸ் ஒரு சில பேருக்கு ஒரு பொதுவான ஒரு பாடமாக இருக்கிறதால பிலோசபி, நேச்சர் ஆஃப் பிலோசபி அப்படின்னும் போது தத்துவத்தினுடைய தன்மை என்ன அப்படி என்று கேட்கும்போது முதலாவதாக நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தத்துவத்தினுடைய தன்மை பன்முகத்தன்மை கொண்டது. இது ஒரு ஒரு முகம் இல்லை, இதுக்கு பல முகம் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைகளை நாங்கள் எப்படி என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு 10 விஷயத்தை நாங்க இந்த வேலையில சொல்றோம். வந்து அதுல முதலாவது, ஏற்கனவே நாங்க இப்ப இந்த கேள்வி நீங்க கேட்ட மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஞானத்தின் மீதான ஒரு வேட்கை அல்லது ஒரு காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு அறிவை, ஞானத்தை அறிந்து கொள்ளுகிற இரண்டு வார்த்தைகள் இதுல இருக்கு. ஒன்று லவ் ஆஃப் விஸ்டம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பிலோ அப்படி என்றால் காதல் என்னும், சொஃபியா அப்படின்னா ஞானம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து இந்த லவ் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற இந்த பிலோசோபியா என்ற இந்த இந்த வார்த்தை வருது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, இந்த ஞானம் என்று சொல்லுகிற இந்த விஷயத்தை தேடுகிற ஒரு ஒரு காதல், ஒரு ஒரு வேட்கை, ஒரு அன்பு, ஒரு உந்துதலை அந்த அறிவை தேடுவதற்கான உள்ளார்ந்த உந்துதலை கொண்ட ஒரு விஷயம்தான் இந்த என்று சொல்லலாம் இந்த பிலோசபியை பற்றி நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே. அடுத்ததான விஷயம் வந்து அன்றைக்கு நாங்க சொன்னாங்க இந்த பிலோசபி இல்ல நாங்க என்ன செய்வோம் அப்படி என்று சொன்னா, ஓகே, ஒரு முறையான மற்றும் விமர்சன விசாரணை அப்படின்னு சொன்னோம். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கான கேள்விகளை நாங்கள் கேட்போம், கிரிட்டிக்கலான கேள்விகளை கேட்போம். தத்துவம் என்பது கருத்துக்களை கொண்டிருப்பது மட்டுமில்லை, இது அடிப்படையான கேள்விகளை ஆராய்வதற்காக கட்டமைக்கப்பட்ட மற்றும் கடுமையான அணுகுமுறையை உள்ளடக்கியது. தர்க்க ரீதியான பகுத்தறிவு கருத்துக்களின் கவனமான பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கலாம். ஆனா சிம்பிளா நாங்க சொன்னோம் சொன்னா, ஒரு மனித வாழ்க்கையில அல்லது எங்களுக்கு முக்கியமான கேள்விகள், அடிப்படையான கேள்விகளை பற்றிய ஒரு விசாரணை, விமர்சன விசாரணை அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றிய முறையான விமர்சன விசாரணை அப்படின்னு நாங்க சொன்னோம். அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் கிரிட்டிக்கல் இன்கொயரி, முறையான மற்றும் விமர்சன விசாரணை. ஒரு சிஸ்டமேட்டிக்கான நாங்க கேள்விகளை கேட்டு கேட்டு கேட்டுதான் அதற்கான பதிலை நாங்க கொண்டு ஒரு உண்மையை அறிந்து கொள்ளலாம். ஒரு உண்மையை அறிந்து கொள்றதுக்கு நாங்க சரியான மாதிரி கேள்விகளை கேட்டதான் அந்த உண்மையை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். தொடர்போடு தொடர்புபடுத்தி ஒன்றிலிருந்து அடுத்த நிறுவி நிறுவி நாங்க ஒரு கேள்விகளுக்கு நாங்க வருவோம். இப்ப மனித வாழ்வின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு போது ஒரு ஸ்டெப் கீழே போயிட்டு, ஓகே, மனித வாழ்க்கையில எனக்கு என்ன முக்கியமாக இருக்குன்னு நாங்க யோசிச்சு பார்ப்போம். ஓகே, என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியமா இருக்கு. ஓகே, குடும்பம் போது குடும்பத்துல என்ன முக்கியமாக இருக்கு? அன்பு உறவு முக்கியமா இருக்கா? அல்லது அந்த குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை முக்கியமா இருக்கா? அல்லது அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நான் நிறைவேற்றுறது முக்கியமா இருக்கா? அப்படியே அந்த மாதிரியான கேள்விகளை ஆழமாக நாங்க கேட்டு கேட்டு போகும்போது எங்களுக்கு தெரியும், ஓகே, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எது முக்கியமாக இருக்கு. குடும்பம் குடும்பம் என்பதற்குள்ளே எதுல தங்கி இருக்கு அப்படி என்னக்கூடியது ஒருவருக்கும் வேறுபடும். ஆனா
கூடுதலாக மனிதர்கள் நாங்கள் ஒரு இடத்துல வந்து நாங்க நிற்போம் வந்து. ஸோ அந்த ஆழமான விஷயங்களை நோக்கிய ஒரு ஒரு பயணம், ஒரு தேடல், அந்த பயணம் வந்து எங்களுக்கு அதை அடைவோம் நாங்கள் அந்த கேள்விகளை கேட்டு கேட்டு முறையான முறையில நாங்கள் கேள்விகளை கேட்டு கிரிட்டிக்கலான கேள்விகளை கேட்டு விமர்சிக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்னும் போது ஒரு சில கேள்விகளை நாங்கள் கேட்கக்கூடாது, ஏனென்றால் அது வந்து எங்களை வந்து இது கடுமையான கேள்வி அல்லது இது ஒரு கிரிட்டிக்கல் நாங்கள் கேட்கிறோம், விமர்சிக்கிறோம், அந்த கேள்விகளை கேட்கக்கூடாது அப்படி என்று சொல்லி அல்ல. இந்த பிலோசபியை நாங்கள் படிக்கும் போது இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான கேள்விகளை நாங்கள் கேட்போம், அது முறையாக நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இடையே பார்த்தோம் அது. ரைட். அடுத்தது மூன்றாவது விஷயம், ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப ரெப்படிஷன் வந்து கொண்டிருக்கோம். ஆனா மூன்றாவது விஷயம், இது அடிப்படையான கேள்விகள்ல வாழ்க்கையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டடி அபவுட் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொன்னா எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ஃபண்டமெண்டல் கொஸ்டின்ஸ், அடிப்படையான கேள்விகள்ல கவனம் செலுத்துகிறது. ஆகவே மெய்யியல் அல்லது தத்துவம் என்றது வந்து வாழ்க்கையில வாழ்க்கையே அது கேள்வி கேட்கும். மனித வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது மனிதனுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொல்லி ஆழமாக கீழே போய் அந்த கேள்விகளை கேட்கும். அப்படியாக நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு வரக்கூடிய விஷயம் மனித வாழ்க்கையுடைய இருப்பு என்ன, எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, அல்லது அறிவு என்று சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, முக்கியத்துவம், மதிப்புகளை, மதிப்பு என்று சொல்லும்போது வேல்யூஸ் என்ன, அல்லது பகுத்தறிவை பற்றி கேள்வி கேட்கும், மனதை பற்றி கேள்வி கேட்கும், கடவுளை பற்றி கேள்வி கேட்கும். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. உயிரை பற்றி கேட்கும், இந்த உலக வாழ்வு நிரந்தரமானதான்னு கேட்கும், அல்லது இந்த உலக வாழ்வு முடிந்த பிறகு எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்கும். இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஆழமான விஷயங்கள்ல கவனம் கொடுத்து மிகவும் அடிப்படையான மோஸ்ட் பேசிக் அண்ட் யூனிவர்சல் கொஷின்ஸ், அடிப்படையான கேள்விகள்ல அதனுடைய ஃபோக்கஸை வச்சுக்கணும். ஸோ ஒரு பிலோசபி ஒருத்தர் படிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் ஒவ்வொரு இதுல நாங்க இனி ஹிஸ்டரி ஆஃப் பிலோசபிகளை வரும்போது உங்களுக்கு என்ன தெளிவாக வரும். ஒவ்வொரு காலத்தின் ஓட்டத்துல ஒவ்வொரு விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். எல்லா காலத்திலையும் எல்லாமே முக்கியத்துவம் பெறையல. ஒவ்வொரு பல்வேறு வரலாறு நடந்த நிகழ்வுகள் அது காரணமாக இருக்கு ஒவ்வொரு நூற்றாண்டுலையும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு நூற்றாண்டுல ஓகே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்த டைம்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா பிலோசபியும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஒரு ஷிஃப்ட் ஒன்று எடுக்கும். மெஷின்ஸ் அதிகமாக பயன்படுத்தப்படுது. மெஷின் அதிகமாக பயன்படுத்தப்படும் போது மக்கள் எல்லாரும் நகர்ப்புறங்களுக்கு வர்றாங்க. நான் சொல்லக்கூடிய 14ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் நடந்த ஒரு வரலாற்றுக்கு நாங்கள் போய் பார்த்தோம் என்று சொன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இங்கிலாந்துல நடக்குது. அதுக்கப்புறம் அது வந்து யூரோப்புக்குள்ள போகுது. பிரெஞ்சு ரெவல்யூஷன், இங்கிலாந்து, இந்த மாதிரியான நாடுகளில் ஏற்பட்ட இந்த நீராவியை பயன்படுத்தி பல பல இயந்திரங்கள் மனிதன் உழைச்சு கொண்டிருந்ததோட இப்ப இயந்திரங்கள் சேர்ந்து உழைக்க தொடங்கும் போது ஒரு மனிதனால நிறைய ப்ரொடக்ஷன், ஒரே மாதிரியான ப்ரொடக்ஷனை மனிதன் உருவாக்குறாங்க. இது வரைக்கும் வந்து முக்கிய மனிதர்களை விட இப்ப ஒரு ப்ரொடக்ஷன்ல பங்கு பெறக்கூடியவர்கள் என்று சொல்லி பார்க்கும்போது இயந்திரம் அதிகமாக வேலை செய்யுது. ஆனா மனிதர்களும் அங்கு வேலை செய்யற மனிதனும் ஒரு விதமான இயந்திரங்களை போல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று வருது. அதே நேரத்தில் பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா செல்வம் வந்து ஒரு சில வகுப்பை சேர்ந்த ஒரு சில சாரார மட்டும் அது சேர்ந்து போய் சேருது. முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய பூர்ஜுவாசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை மட்டும் இந்த செல்வம் போய் சேருது. மற்ற அதிக பெரும்பான்மையான கிட்டத்தட்ட 95-98 விதமான மக்கள் வந்து பாமர மக்களாக, ஏழைகளாக இருக்கிறாங்க, வேலை செய்யறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து சாதாரண வேலையாட்களாக இருக்கிற ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் என்ற ஒரு கிளாஸும், ரிச் கிளாஸ் என்று கேபிட்டல் ஓன் பண்ணக்கூடியவர்கள், மெஷின் ஓன் பண்றவர்கள், வேலை செய்யறவங்க, மெஷின் வச்சிருக்க இந்த ஃபேக்டரியில வேலை செய்யறவங்க 2 கிளாஸ் வருது. இந்த நேரத்துல எது முக்கியம் அப்படின்னு போது கார்ல் மார்க்ஸ் இந்த மாதிரியான பிலோசபர்ஸ் அந்த காலத்துல தோன்றாங்க. அவர்களுக்கு வந்து இந்த நேரத்துல எது முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது சரியான ஒரு நிலை இல்லை. வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை தேடும் போது, எது உண்மை என்று சொல்லி தேடும்போது அவர்களுடைய தேடல்கள் வந்து வருது. ஓகே, இந்த நிலை மாற வேணும். இது ஒரு டைம்ல ஒரு புரட்சியாக ஒரு வெடிக்கும்.
என்று சொல்லி கால் மார்க்ஸ் உடைய பிலோசபியை நாங்கள் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நான் சொல்றேன், அந்த காலத்தின தேவை அப்படியான ஒரு தேவையாக இருக்கும் அது. அதாவது இதற்கு ஏற்ற விதமான ஒரு பொருளாதார பிலோசபியும் அந்த கலையில பொலிட்டிக்கல் பிலோசபி அந்த வேலையில உருவாகும். அது அல்லது இன்னொரு ஹிஸ்டரியில நாங்க பார்த்தோம், 2ஆம் உலக போர்ல மனித படுகொலைகள், ஏராளமான படுகொலைகள், லட்சக்கணக்கில் மக்கள் எல்லாம் கொல்லப்படும் போது இந்த மேலத்தைய நாடுகள்ல மனித வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி, மனித வாழ்க்கையினுடைய மதிப்பு என்ன அப்படின்னும் போது அந்த எக்ஸிஸ்டென்ஷியல், சோரன் கிர்கெகார்ட் இந்த மாதிரியான பிலோசபர்ஸ் சொல்லுவாங்க, மனிதன் ஒரு பொருள் அல்ல, அல்லது ஐ தவ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய மார்டின் பியூபர் ஜெர்மனில இருந்து இந்த மாதிரியான பிலோசபர்ஸ் இவங்க சொல்லுவாங்க, மனிதன் நான் மட்டும் வாழ்றது மட்டும் போதாது, நானும் எனக்கு முன்னுக்கு இருக்கிற மனிதர் யாராக இருந்தாலும் அவரும் மதிக்கப்படணும் என்னக்கூடிய ஒரு பிலோசபியை முன்னுக்கு வைப்பாங்க. அவர் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னேன், மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை நோக்கி பிலோசபி தன்னுடைய கவனத்தை செலுத்தும். ரைட். ஆனா ஒவ்வொரு காலத்திலையும் இது ஒவ்வொரு பரிணாமத்தை எடுத்து மாறி கொண்டிருக்கிறத நாங்க வரலாற்றுல பார்ப்போம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்ல கிளாஸ் இதாக நான் அதுக்கப்புறம் திருப்பி நீங்க ஜாயின் பண்ணுங்க அதே லிங்க்லயே. ஸோ இப்போ 3வது விஷயம் நாங்க பார்க்கறது அடிப்படையான கேள்விகளை கவனம் செலுத்தும். அந்த அடிப்படையான கேள்விகள் எங்களுக்கு எது அடிப்படையான மனிதனுக்கு அடிப்படையான கேள்விகளாக இருக்கு அப்படின்னும் பொழுது, எங்களுடைய இருத்தல் சம்பந்தமான, எக்ஸிஸ்டன்ஸ் சம்பந்தமான, எங்களுடைய அறிவு சம்பந்தமான, எங்களுடைய வேல்யூஸ் சம்பந்தமா, எங்களுக்கு முக்கியத்துவமாக கருதுகிற விடயங்கள் சம்பந்தமா, எங்களுடைய உறவுகள் சம்பந்தமாக, எங்களுடைய கடவுள் சம்பந்தமாக, அப்படி பல்வேறு அடிப்படையான விடயங்கள் நான் அந்த வீடியோல நான் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6 விஷயங்கள் அதை நோக்கி அந்த பிலோசபி ஒரு 6 பிரான்ச்சா பெருசா விரிவடைந்திருக்கும். அதை விட சப் பிரான்ச்சஸ் கூட நிறைய இருக்கும். அதை பற்றியும் என்ன நாங்க டீப்பா போவோம். ஆனா இந்த பிலோசபி என்றால் அதோட நேச்சர் என்னன்னு சொல்லி நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ரைட். 4வது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ப்ரோசஸ்ல ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிற அனுமானங்கள் என்று சொல்வது அசம்ஷன்ஸ் நாங்க சொல்லலாம். அது சமுதாயத்தால் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கொள்கைகளாக இருக்கலாம். ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கேள்வி கேட்காம இது இப்படித்தான் என்று சொல்லி இருக்கக்கூடிய கொள்கைகளை, அனுமானங்களை ஒரு பிலோசபர் கேள்விகளை கேட்பார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சாதியம் என்று சொல்லக்கூடிய சாதி சரியானதா பிழையானதா, அல்லது அடக்குமுறைகள் சரியானதா பிழையானதா, இந்த மாதிரியான கேள்வி மனித வாழ்க்கையை பற்றி நாங்க கேள்வியை கேட்கும் போது இந்த கேள்வி நிச்சயமாக வரும். ஓகே, அனுமானத்துல நாங்க சொல்லலாம், ஓகே இந்த இந்த சாதி மக்கள் தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு போது இந்த கேள்வி கேட்கும். அப்படி எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? எந்த காரணத்தை வச்சு சொல்றீங்க? மனிதர்கள் எல்லாரும் ஒரே சமூகம் மதிக்கப்பட தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது அனுமானங்களாக கொண்டிருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் சொலிடாக அந்த அனுமானத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது கொலாப்ஸ் ஆகும். அது எதுவாக எங்களுடைய விசுவாசமும் அப்படித்தான். எங்களுடைய விசுவாசத்தை நாங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு, எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் கேள்வி கேட்டு இந்த பிலோசபி ஒரு டைம்ல 1ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்டியானிட்டி ஜீசஸுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது இந்த வரலாற்றை கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி பிரித்த அந்த 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 சென்டர் என்ன காரணம்னு சொன்னா இந்த பிலோசபிய பிரித்த அந்த விஷயம் தான். இன்னொரு விஷயத்துல மேலத்தைய உலகத்துல இந்த பிலோசபி உலகத்தை இந்த அறிவை தேடி இந்த ஞானத்தினுடைய பயணத்தை இதுவரைக்கும் எல்லாமே மனித மூளையால பகுத்தறிவால கண்டுகொள்ளலாம் என்று இருந்த விஷயத்த 2ஆக பிரிக்கிறார் ஜேசு ஆண்டவர். அந்த விஷயத்துல ஒரு விஷயம் உனக்கு வருது, அதாவது ரெசரக்ஷனுக்கு பிறகு, ஜீசஸ் இவெண்ட்டுக்கு பிறகு பிலோசபி கொலாப்ஸ் ஆகுதுன்னு சொன்னா ரீசனை விட, நான் போன வகுப்புல உங்களுக்கு சொன்ன ஒரு சில விஷயங்கள் முக்கியமா ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாம இருக்கு பிலோசபியால். அந்த வேலையில தான் தியோலஜி கை கொடுக்குது. அந்த வேலையில வரக்கூடிய பிலோசபர்ஸ் பாருங்க, அந்த காலகட்டத்துல இருந்த கேள்விகள் 1ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல பவுல், லூகாஸ், அதுக்கு பிறகு கிறிஸ்தவ தியோலஜி பார்க்கும்போது நிறைய பேர், அகுஸ்தீனார், அதுக்கு பிறகு இருந்த பொனவென்ச்சர், இப்படியானவர்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். டன் ஸ்காட், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவ தியோலஜி, கிறிஸ்தவ மெய்யலாளர்கள், அவர்களை இறையலாளர்கள்னு நாங்க சொல்லுவோம். நாங்க படிக்கும்போது அவர்களும் வருவாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னா
இந்த இவ்வளவு காலமும் வந்து மனித அறிவாலையும் மனித மூளையாலையும் பார்த்த விடயங்களை வந்து அதை விட ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நம்புறவங்களோட வாழ்க்கையில தூய ஆவியானவர் என்ற ஒரு விஷயம் அங்க பொழியப்படும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. இயல்பாக நடக்க முடியாதுன்னு சொன்ன விஷயங்களை நடக்கும்போது கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இப்ப நீங்க எங்கட விசுவாசங்கள் ஒரு சில நேரங்கள்ல வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டு அது வந்து மறுபடியும் நெருப்புல போட்டு எரிக்கப்பட்டு டைம்ல வந்து டெஸ்ட் ஆச்சுன்னு சொன்னா அந்த அந்த காலத்தினுடைய நெருப்புல அல்லது அந்த கேள்வி பிலாசபியினுடைய கேள்வியில எரிந்து சரியான விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் உறுதியாக உயர்ந்து நிற்கும். இப்ப நாங்க சொல்ல முடியாது வந்து விசுவாசம் தேவையில்ல அல்லது இந்த பக்தி தேவையில்ல அந்த பக்தி தேவையில்லை அப்படி என்று சொல்றது இல்லை. இந்த பிலோசபி கேள்வி கூட அந்த அனுமானங்கள் சில அனுமானங்கள் நாங்க அதுக்கப்புறம் பிலோசபி என்ன செய்ய முடியும் சொன்னா கேள்விகளை கேட்டு ஏற்கனவே இருக்கிற நம்பிக்கைகள் அந்த கொல்லப்பட்டிருக்கிற நம்பிக்கைகள் அனுமானங்களை கேள்விகள் கேட்டு சவால் விடுக்கப்பட்டு நெருப்புல அது சுட்டெரிக்கப்பட்டு அந்த நெருப்புல தங்கக்கூடியவைகள் மறுபடியும் அது உறுதியாகி அது மறுபடியும் உறுதியாக நிலைத்து நிற்கும். சோ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய தத்துவ விசாரணையில வந்து இருக்கக்கூடிய பழமையாக இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அனுமானங்கள் அவற்றுக்கு வந்து கேள்விகளுக்கு உள்ளாக்கும். அந்த கேள்விகளுக்கு உள்ளாக்கி அதெல்லாம் இல்லாமக்குறது இல்லை, இல்லாமலாக்கும். அது சொலிடான ஃபவுண்டேஷன்ல கட்டப்படையில்லைன்னு சொன்னா இல்லாமலாக்கும். சொலிடான ஃபவுண்டேஷன்ல கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா நிச்சயமாக அந்த விடயங்கள் உண்மை தொடர்ந்து முன்னுக்கு போய்கொண்டே இருக்கும். அந்த ஸோ அது 4வது விஷயம். நாங்க ஏற்கனவே அன்றைக்கு நாங்க பார்த்த விடயங்கள். ஸோ இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு சொன்னாங்க. அடுத்ததுக்கு நாங்க போவோம். ஐந்தாவது இது நாங்க இன்னைக்கு புதுசா நாங்க பார்க்கிறோம். ஏன் என்கிற இந்த கேள்வி இந்த பிலோசபிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. காரணத்தை கண்டுபிடிப்பது, காரணம் மற்றும் வாதத்திற்கு இது வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். தத்துவம் வந்து அதன் கூற்றுக்களை ஆராய்ந்து நியாயப்படுத்த பகுத்தறிவை மற்றும் தர்க்க ரீதியான வாதத்தை பெரிதும் நம்பி இருக்கிறது. அதை நீங்க ஏதாவது இப்ப எப்படின்னு சொன்னா பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ரீசனிங் அவுட், ரீசன் அவுட்ட ஈவன் சயின்ஸை கூட அது ரீசன் அவுட் பண்ணும். சயின்ஸ் லேப்ல சொன்னா கூட இல்ல அது சரியா அது எப்படி ஏன்னா கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் அப்படின்னு நாங்க தமிழ்லயே சொல்றோம். அது ஆக்சுவலா ஒரு பிலோசபிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏன் என்கின்ற காரணம் ஒரு ஒரு வாதத்துக்கு ஒரு முக்கியமான விடயமாக கருதப்படும். தத்துவம் அதனுடைய கூற்றுக்களை ஆராய்ந்து நியாயப்படுத்த பகுத்தறிவு மற்றும் தர்க்க ரீதியான வாதத்தை பெரிதும் நம்பி இருக்கிறது. இது ஒத்துசைவான மற்றும் நன்கு ஆதரிக்கப்பட்ட நிலைப்பாடுகளை உருவாக்க முற்படுகிறது. ஓகே, சோ சிம்பிளா இதை சொல்றேன்னு சொன்னா ஏன் என்கின்ற கேள்வி மற்ற கேள்விகளை விட எப்படி அல்லது யாரால் அல்லது எங்களுக்கு தெரியும் வந்து இந்த 5W ஆரம்பிக்கிற கேள்விகளுக்கு தானே வந்து ஹூ, வென், வேர், விச் அண்ட் வை. இதுல வை என்ற கேள்வி வந்து பிலோசபியை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமானது. 5WH என்று சொல்லுவாங்க. வந்து மற்றது 6வது வந்து H, ஹவு அப்படின்றது. ஸோ இந்த வை ஏன் என்கின்ற கேள்வி பிலோசபியை பொறுத்த மட்டும் மிக மிக முக்கியமானது. ஏன் என்ற கேள்வியை நாம திரும்ப திரும்ப கேட்கும் போது பிலோசபி வந்து என்ன செய்ய முடியாது, அதுக்கு தேவையானது பகுத்தறிவு தான், ரீசனிங் அவுட் தான் தேவை. அப்போ ஒரு தர்க்க ரீதியான வாதத்தை முன்னுக்கு வைத்து 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 பேசிக்கா கூட நீங்க குழம்ப தேவையில்லை. சில பேருக்கு ஹெவியா இருக்கும் தெரியல, ஆனா சிம்பிளா யோசிங்க. எதை பற்றி நாங்க பிலோசபியில படிக்கிறோம்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிப்படையான கேள்வியில அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நாங்க படிக்கிறோம். அது தியாலஜி படிக்க வந்திருக்கிற உங்களுக்கு ஏன் அதை நாங்க படிப்பிக்க வேண்டி இருக்குன்னு சொன்னா இது ஒரு ஃபவுண்டேஷனல் ஒரு கோர்ஸாக இருக்கு. என்ன இதுக்கு பிறகு நீங்க கற்க இருக்கிற இந்த 3 வருஷம் 4 வருஷம் நீங்க படிக்க இருக்கிற விஷயங்கள் வந்து இது ஒரு அகடமிக்கல் ஒரு ஒரு டிசிப்ளின் உண்டு. இந்த அகடமிக் டிசிப்ளினுக்கு வந்து பிலோசபி என்றது ஒரு ஃபவுண்டேஷன். உண்மையை தேடுகின்ற ஞானத்தை தேடுகின்ற அந்த தேடலுக்கு நிச்சயமாக இது மிக மிக முக்கியமான ஒரு பாடம் என்றதால தான் பிலோசபியை வந்து தியாலஜிகளை வச்சிருக்கலாம். செமினரியில வந்து ஃபாதர்ஸுக்கு படிக்கணும்னா 3 வருஷம் நாங்கள் இந்த பிலோசபி இந்த ப்ரோசஸ்ல நாங்கள் போய்
அதுலேருந்து வெளியில வரும்போது தான் எங்களுக்கு ஆக்சுவலா பிலோசபி என்ன அப்படின்னு சொல்லி எங்களுக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் அதன் மேல தான் தியோலஜியை வச்சு நாங்க கட்டுவோம் அது. ஸோ இதோட நாங்க நினைக்கிறேன் பிரேக்